Good morning and welcome to Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பான டாக்டர்ஸ் தான் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் மித்ராஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர் கோபாலபுரத்துலேருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இன்ஃபெர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இதில் முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை பற்றின அவேர்னஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் கேட்குறது ரொம்ப இப்போ இந்த சூழ்நிலைக்கு தேவையான கொஸ்டின். விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ், நிறைய புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் சில பேர் ஊர் பக்கம் கிராமங்களில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன, கரெக்டான சிகிச்சை முறைக்கு வராமல் காலத்தை வீணாக்குறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு சைடு அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது எப்படின்னா ஓவர் ஜீலஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே எனக்கு அடுத்த மாதமே பேபி வேணும், இல்லை இன்னும் 1 மந்த், அது ப்ராஜெக்ட் டைம் மாதிரி வச்சிடுறாங்க இப்போ ரீசெண்ட் மேரிட் கப்பிள்ஸ்லாம். ஸோ இந்த 2-3 மந்த்ஸில் நான் ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாப்புலேஷன் ஆஃப் பேஷண்ட்டும் இப்போ அதிகரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த அவேர்னஸ்ன்றதை பற்றி சொல்லும்போது அவேர்னஸ் இல்லாதவங்க ஒரு பக்கம் இருக்கிறது கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தி அவேர்னஸ், உடனே குழந்தை பிறக்கணும், அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம்னு சொல்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஜென்ரலான விஷயம் என்னன்னா, இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கனால இந்த டேர்ம்ஸ் ஐவிஎஃப்னா என்ன, அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இதை பற்றிலாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. உங்ககிட்ட வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிடலாமா டாக்டர்னு வராங்க. ஆமாம், இப்போ முன்னாடிலாம் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க, அதாவது நார்மல் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு ஒரு டாக்டரை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற இருந்த சூழ்நிலை போய் ஃபர்ஸ்ட் லேடிஸ் தான் காரணம்னு ஒரு காலகட்டத்தில் இப்பயும் சில இடத்துல இருக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு தெரிய வருது இப்போ. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி 2 பேரும் ஹஸ்பண்ட் அட்லீஸ்ட் இவாலுவேஷனுக்காவது என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு போகிற ஸ்டேஜ்லையாவது மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் ஜீலஸாக இன்டர்நெட்டில் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. அவங்க பிரச்சனைக்காக வர்றதில்லை, ட்ரீட்மெண்ட்டே எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க டாக்டர் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்ஸ் இப்போ அதிகமாயிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசேரியனும் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டே வர ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு சுகப்பிரசவம் வேணும்னு வரவங்க என் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா டாக்டர், நான் சிசேரியன் பண்ணிக்கிட்டோமா, அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் நல்ல நாளாக இருக்குது, இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணிட்டு வரவங்க அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா நார்மல் அந்த பெயின், இப்போ ஈவன் பெயின்லெஸ் லேபருக்கு நிறையா டெக்னிக்ஸ் வந்துட்டா கூட யாரும் எனக்கு இந்த டைமில் தான் இதுதான் ஜாதகப்படியாக நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. இத்தனைக்கும் நாங்கள் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக நார்மல் லேபர், அதாவது பெயின்லெஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி எங்ககிட்ட வர மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் நாங்கள் நார்மல் டெலிவரிக்கு தான் இன்னும் கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இருக்கிறதுலே சில பேர் இருப்பாங்க ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, அவங்க இடுப்பெலும்பு நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், இல்லை பேபி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லை பேபி பொசிஷன் வேறு மாதிரி இருக்கும், நார்மலாக தலை கீழே இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் எலக்டிவாக சிசேரியன் எடுக்கணும். இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 2 LSCS 2 தடவை அறுவை சிகிச்சை செய்து குழந்தை எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மட்டும்தான் டைரெக்டாக எடுக்கிறோமே தவிர இன்னும் நம்ம கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இந்த நாளில் சிசேரியன் பண்ணி இந்த டைம் 4:51 AM எடுங்க அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் டைம் நம்ம அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன நல்லது, இப்போ நார்மல் டெலிவரியில் என்னென்ன நல்லது இருக்குது, சிசேரியனில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 90 to 95% ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம சொல்கிறத கேட்டு நார்மல் டெலிவரிக்கு ஒத்துழைக்கிறாங்க. ஓகே, இன்ஃபெர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். என் பேர் வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீ, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் எனக்காக தான். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் ரம்யா லைன்ல தான் இருக்காங்க. ஓகே மேம். சொல்லுங்க வாணிஸ்ரீ. குட் மார்னிங் மேம். எனக்கு ஏஜ் 32 ஆகுதுங்க மேம். ஓகேம்மா. மேரேஜ் ஆகி 4.5 years ஆச்சுங்க மேம். ஓகே, சொல்லுங்க. நானும் IUI நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன். IVF 2 times ட்ரை பண்ணிட்டேன் மேம். ஓகேம்மா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சுத்தமா செட் ஆகல, செகண்ட் டைம் செட் ஆனது. 3 months இருந்துட்டு எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. ஹார்ட் பீட் வந்தது நாங்களா ஸ்கேன்ல பார்த்துட்டு? செகண்ட் மந்த்ல ஹார்ட் பீட் இருந்தது. தேர்ட் மந்த் ஸ்கேன்ல ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது சிங்கிள் பேபியா ட்வின்ஸாமா அந்த மாதிரி?
சிங்கிள் baby தான். தான் மேம். ஸோ என்ன ப்ராப்ளம்காக பேசிக்காக அவங்க ஐவிஎஃப் பண்ணாங்க? எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கவுண்டிங்ஸ் இல்லாதனால ஐவிஎஃப் பண்ணோம் மேம். ஓகே வாணிஸ்ரீ, இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு பத்தி நீங்க ஒப்பீனியன் கேக்குறீங்க அப்படிதானே? மேம் அடுத்து என்ன பண்ணலாம் மேம்? நெக்ஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணணும்? சரி வாணிஸ்ரீ, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே கேட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வாணிஸ்ரீ வந்து அவங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு மேரிட் ஃபார் 4 years 32 yearsன்ற போது ஒரு நார்மல் ஆங்ஸைட்டியில் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நார்மல். ஸோ 4-5 times இப்போ IUI பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகலைன்னு போது அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டான ஐவிஎஃப், அதுவும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெர்ம்ல ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அவங்க அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் போய் தான் ஆகணும். அந்த மாதிரி ஐவிஎஃப்லேயே ICSI பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மேல் ப்ராப்ளம், அதாவது ஸ்பெர்ம்ல ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லேயே அட்வான்ஸ்டு ICSIன்னு சொல்லுவோம், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அந்த மாதிரி பண்ணாதான் சக்ஸஸ் ரேட் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வாணிஸ்ரீக்கு ICSI தான் பண்ணியிருக்கணும். அப்படி ICS பண்ணாமல் இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ICSI ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இவங்களுக்கு IVF பண்ணிட்டாங்க, 2 தடவை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு போது இவங்க நிலைமை தான் ரொம்ப கேள்விக்குறி. அப்படி இவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட், ஏன்னா இப்போ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா IVF ICSIன்றது ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு போது அடுத்து நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட அவங்க டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க அந்த நெகட்டிவ் ரிசல்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் இப்போ வந்து நிறைய அதிகமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா IVFல சக்ஸஸ் ரேட் வந்து அரௌண்ட் 40 to 50%. செகண்ட் வந்து இந்த IVF சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா எந்த சென்டரில் நீங்கள் போய் பண்ணுறீங்களோ அந்த சென்டரை பொறுத்து பெருமளவில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே உங்கள் கன்வீனியன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது IVF சென்டரில் ஒரு 20 to 30% சக்ஸஸ் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் கூட நிறையா இருக்குது. இதே நீங்கள் நல்லா விசாரித்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு இல்லை அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் கன்சீவ் ஆனதை நீங்கள் நேராக பார்த்து அவங்க சொல்லி அப்படி போகும்போது நல்ல சென்டருக்கு போனீங்கன்னா, நல்ல எல்லாமே ப்ராப்பராக பண்ணக்கூடிய சென்டர்ஸ்க்கு போனீங்கன்னா 70 to 80% கூட சக்ஸஸ் வர சென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் IVF சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த சென்டர் நல்லா இருக்குன்றதை டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணிட்டு போனால் தான் சக்ஸஸ் வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஸோ இவங்க அந்த மாதிரி பண்ணி 2 தடவை ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. நான் சொன்னது 50% சக்ஸஸ் ரேட். அப்படின்னா 10 பேரில் 5 பேருக்கு தான் சக்ஸஸ் ஆகும். மீதி அந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதானா அவங்களுக்கு இனிமேல் குழந்தையே கிடையாதா அப்படின்னு கிடையவே கிடையாது. நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ IVF ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் தான் வராங்க. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வர பேஷண்ட்ஸோட IVF ட்ரீட்மெண்ட்டே பண்ணி ஃபெயிலியர் ஆகி சூசைட் ஸ்டேஜுக்கு போய் யாராவது ஒருத்தவங்க சொல்லி ஃபைனலாக நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, நீங்கள் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். IVF இஸ் நாட் த எண்ட். IVF சக்ஸஸ் ஆகலைனா கூட எதனால் சக்ஸஸ் ஆகலை, ஏன் உங்களுக்கு IVF தான் பண்ணணுமா? நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா IVF பண்ணி ஃபெயிலியர் ஆகி எங்ககிட்ட வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து, அதாவது நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுறதுக்குலாம் அட்வைஸ் கொடுத்து, மெடிசன்ஸ் மைல்டாக கொடுத்து அதுலேயே சக்ஸஸ் ஆனவங்க எத்தனோ பேர் இருக்காங்க, நேச்சுரலாக இன்ஃபேக்ட். ஸோ இவங்க ப்ராப்ளம்க்கு ஸ்பெர்ம் ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியராக இருக்குன்ற போது IVF தான் பண்ணி ஆகணும். ICSI பண்ணுறது அட்வைசபிள். அதுலேயும் வந்து ஏன் IVF ஃபெயிலியர் ஆச்சுன்றதை நம்ம ப்ராப்பராக இவாலுவேட் பண்ணி எக்கு குவாலிட்டி எப்படி இருந்தது, ஸ்பெர்ம் எவ்வளோ குவாலிட்டியில் இருந்தது, நான் சொன்ன மாதிரி ICSI ப்ரொசீஜர் தான் பண்ணாங்களா, இல்லை இன்னும் ஒரு அட்வான்ஸ்டாக IMSIன்னு ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. இந்த மாதிரி சிவியர் ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நான் அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதை மாதிரிலாம் பண்ணி இன்ஸ்ட் ஆஃப் போன தடவை என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, 3வது நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, இல்லை Day 5 பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு போடுற இன்ஜெக்ஷன்ஸ்லேருந்து அந்த ப்ரொசீஜர் பண்ணுற ICSI ப்ரொசீஜர்லேருந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து அந்த ஸ்கேன் கைடடாக வைக்கும்போது சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணும்போது 3 தடவை 4 தடவை IVF ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ் கூட நம்ம சென்டரில் மோர் தேன் 70% சக்ஸஸ் ரேட் வருது. ஸோ ஒன்ஸ் IVF ஃபெயிலியர்னா மனமுடைய தேவையே அவசியம் இல்லை. பட் IVFே வந்து ஒரு காஸ்ட்லி ப்ரொசீஜர்ன்றதுனால திருப்பி பண்ணுற அளவுக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அஃபோர்டபிலிட்டி இருக்காது. அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆரம்பத்திலே நல்ல சென்டராக பார்த்து பண்ணும்போது உங்கள் சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். இப்போ வாணிஸ்ரீ கண்டிப்பாக பயப்படவே வேண்டாம். ஒரு தடவை ப்ரெக்னென்சி வந்திருக்குன்னு போதே உங்களோட எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஓரளவுக்கு, உங்கள் எக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்பெர்மும் ஓரளவுக்கு ரீசனபிளான குட் குவாலிட்டியில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கவலையே வேண்டாம், நம்ம சென்டருக்கு வாங்க. கொஞ்சம் நல்லபடியாக அந்த IVFல என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியும், என்னென்ன அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் பண்ண முடியும்னு பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் வாணிஸ்ரீ. கண்டிப்பாக ஒரு கிளியரான வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தீபா பேசுகிறேன் மேடம், வெள்ளூர்லேருந்து. ஓகே தீபா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக மேம். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம் தீபா. டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. எனக்கு 23 ஏஜ் ஆகுதுங்க. சொல்லுங்க தீபா, கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆகுதுமா? 1 year 3 month ஆகுதுங்க மேம். சொல்லுங்க, பீரியட்ஸ் ரெகுலரா?
பீரியட்ஸ் ரெகுலரா ஆகுதுங்க. 4 days முன்னாடி 3 days முன்னாடிலாம் முன்னாடி தாங்க ஆகுது. 30 daysக்கு மேல வந்து ஆகுறது கிடையாது, அதுக்குள்ள தான் ஆகுது. சரிம்மா. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அது வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து சின்ன சின்னதா நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. உங்க ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா? இன்னும் இல்லைங்க மேம். எதுவுமே பண்ணல. செகண்ட் வந்து உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடின்னு அந்த மாதிரி எதுவும் பண்ணி 13th டே அந்த எக் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கான்னு அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்களா? எதுவும் பண்ணலைங்க. ஸ்கேன் பண்ணிட்டு இல்ல நீர் கட்டி சின்ன சின்னதா இருக்கு மட்டும் சொல்லி. சரி. ஆனா உங்க பீரியட்ஸ் ரெகுலர், எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாம கூட ரெகுலர் தான் இல்லையா? ரெகுலர் தாங்க. 30 daysக்குள்ள தான் ஆகுமே. எப்பவுமே 28 to 29 அப்படி இல்ல 30க்குள்ள ஆயிடுங்க. சரி, ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நீங்கள் என்னன்னா, ஒரு டே உங்களோட பீரியட்ஸ் தொடங்கி ஒரு 10th டேலேருந்து 13th டேக்குள்ளே ஒரு நல்ல ஸ்கேன் பண்ணி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி, ஸோ ஏன்னா பிசிஓ ப்ராப்ளம் இருக்குன்னா சில சமயம் எக் டெவலப்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ மாதம் அந்த 14th டே எக் டெவலப்மெண்ட் ஆகி ரப்சர் ஆகும்போது தான் உங்களுக்கு கன்சீவ் ஆகிற சான்சஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எக் டெவலப்மெண்ட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அதில் எக் டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிசிஓ ப்ராப்ளம் பற்றி பயப்பட வேண்டாம். வெயிட் மட்டும் ஃபியூச்சரில் ஏறாமல் இருங்க. உங்கள் தைராய்டு ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்மோன் டெஸ்ட்லாம் பண்ணி அது நார்மலாக இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்து உங்கள் ஹஸ்பண்டோட செமன் டெஸ்ட் தான் நீங்கள் பார்க்கணும். எங்களோட வெயிட் வந்து 53 இருக்கு மேம். ஓகேம்மா. அப்போனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட் பார்த்துட்டு உங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி உங்கள் எக் டெவலப்மெண்ட் இருக்கான்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா பிசிஓ ப்ராப்ளம். இப்போ அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், இப்போ இவங்க சொன்னாங்க பாருங்கள், ஸ்கேனில் சின்ன சின்ன நீர்க்கட்டி மாதிரி இருக்குன்னு. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. முன்னாலாம் யாராவது ஒருத்தவங்க 2 பேர் தான் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்னுவாங்க. இப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் 80% இர்ரெகுலர் சைக்கிள்ஸ். அதில் நிறைய பேருக்கு அந்த பிசிஓ ப்ராப்ளம் தான் இருக்குது. அது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அறுவை சிகிச்சை கட்டினும் போதே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து சர்ஜரி தான் அப்படின்ற மாதிரி ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியாவோட இருக்காங்க. இது பிசிஓ ப்ராப்ளம்ன்றது இது கட்டி கிடையாது. சின்ன சின்ன நீர் கொப்பளம், அதாவது less than 1 centimeter சிஸ்ட் இருக்கிறது தான். அதுக்கு சர்ஜரி வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆகாது. இப்போ சர்ஜரின்னு பண்ணக்கூடியது லாப்ரோஸ்கோபிக் ஒவேரியன் ட்ரில்லிங்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது ஓவரீஸில் ஒரு 4-5 இடத்துல பங்க்சர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் தவிர அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஸோ நீங்கள் கூடவே பிசிஓக்கு ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இந்த ப்ராப்ளம் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, நம்ம யாருமே உடல் உழைப்பு பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை கீழே குனிப்பீங்களான்னா பாதி பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ எந்த விதமான ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் கிடையாது. வீட்டு வேலையும் இன்னும் கஷ்டமாக யாரும் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. இது எல்லாத்தினாலையும் தான் இப்போ பிசிஓ ப்ராப்ளம் ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டே பிசிஓக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நெட்டில் பார்த்துட்டு, மேடம் எனக்கு பிசிஓ வந்துருச்சு, ஸோ எனக்கு ஐவிஎஃப் இந்த மாதமே பண்ணுங்க வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அந்த பிசிஓ ப்ராப்ளமுக்கு இருக்கிறதே லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். எடுத்தோன்னே ஐவிஎஃப் பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது வாக்கிங் போங்க, வெயிட் குறைங்க, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் வீக்லி 3 to 4 times பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் மெயினாக. இது அப்புறம் டயட், ஹெல்த்தி டயட் எடுக்கணும். இந்த ஆயில் ஃபுட் அந்த மாதிரி இதற்கெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி யங் பிசிஓ, அதாவது இப்போ மேரிட் ஃபார் 6 months 1 year இந்த மாதிரி வரவங்களுக்கு ஈவன் வெயிட் ரிடக்ஷன்லேயே மேஜர் எஃபெக்ட் நடக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் ஒரு 3 kg 4 kg வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போதே சக்ஸஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் கன்சப்ஷன் வந்த எத்தனோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பிசிஓ ப்ராப்ளம் இருக்கவங்க ஃபஸ்ட்டு வெயிட் குறைக்கிறதுக்கு உங்களால் முயற்சி எடுங்க. செகண்ட் வந்து அப்படியே உட்காந்துட்டும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து நான் சொல்கிறது மேரிட் ஆகி 6 months 1 year less than 27-28 yearsனா. ஸோ ஏஜ் ஆகும்போது அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டும் சைட் பை சைட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்னா ஓவிலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவோம். வெறும் டேப்லெட்ஸ் கொடுத்து அவங்களை எக் டெவலப்மெண்ட் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். அடுத்து அப்படி டேப்லெட்ஸில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம், இல்லை லாப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங். இது எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி டெம்பரவரி எஃபெக்ட் இருக்கும். ஃபைனலாக தான் நான் சொல்கிறது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பிசிஓ ப்ராப்ளம்க்கு. ஓகே, இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர் பை சிந்தால் ஒரிஜினல். இன்ஃபர்டிலிட்டியை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். யாழினி பேசுறேன், மதுரையில இருந்து. ஓகே யாழினி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
எனக்கு தான் மேம். என்னோட ஏஜ் வந்து 27, Okay. 26 முடிய போகுது. ம் குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க யாழினி. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆகுது? 1.5 years ஆகுது மேம். 1.5 years. எஸ் மேம். இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் எல்லா டெஸ்ட் பண்ணியாச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. எனக்கு வந்து தைராய்டு மட்டும் 2% கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு 25 mg டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா. என்னோட வெயிட் வந்து 62. உங்க ஹைட்? வெயிட் ரொம்ப அதிகம். ஹைட் வந்து இல்ல மேம், டாக்டர் சொன்னாங்க ரொம்ப வெயிட் கிடையாது, ஒரு 3 or 4 கிலோ குறைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. பீரியட்ஸ் ரெகுலரா யாழினி? எஸ் மேம், ரெகுலர் தான். ம். இப்போ வந்து எனக்கு என்ன ஆக்ஷன்னா, எனக்கு ஓவலேஷன் வந்து எப்போ ஆகுது தெரியல. அது மட்டும் இல்லாம வேற எதனா பண்ணணும், எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, ஆனா இன்னும் கன்சீவ் ஆக முடியல. இப்போ உங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலர்னா இந்த சென்ஸ் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வருதுமா? 28 டேஸ்க்கு ஒரு தடவை வருதா? 30 டேஸ்? 28. ஸோ 28 டேஸ் சைக்கிள்னா 29. ஓகே, அது பர்ஃபெக்ட்லி நார்மல். 28 to 29 டேஸ்ல வருதுன்னா உங்களுக்கு ஓவிலேஷன் அரௌண்ட் 14th டே நடக்கும். ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்டைல் பீரியட்னு சொல்லுவோம். இப்போ 8th டேல இருந்து ஒரு 19th 20. இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, ஓவலேஷன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும். சில பேருக்கு முன்னாடி ஆகலாம், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகலாம். அதனால எல்லா நாளும் நீங்க நல்ல நாளா தான் நினைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. அப்படியா? அதுதான்மா நான் சொல்ற மாதிரி இப்போ 2 days 3 days முன்ன பின்ன கூட நடக்கிறது நார்மல். ஸோ 8th டேல இருந்து ஒரு 19th டே வரைக்கும் நீங்க ஆல்டர்னேட் டேஸ் ட்ரை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த பீரியட் வந்து நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே மேம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க ஒரு ஸ்கேனுக்கு ஒரு 13th டே 14th டே போய் உங்க ஃபாலிக்கல் ரப்சர் ஆகுதா என்ன டேட்லன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி பண்ண முடியும். பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் தான் 14th டே தான் இம்பார்ட்டன்ட் அப்படி நீங்க நினைக்கும் போது நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது நிறைய கப்பிள்ஸ் கிட்ட. ஸோ அதனால தான் ஒரே நாளா நீங்க எய்ம் பண்ணாம அந்த ஒரு வீக் டைமை வச்சுக்கோங்க. ஸோ 8th to 18th or 19th டே வரைக்கும் ஆல்டர்னேட் டேஸ் if you are having a 28 day regular cycles. அது வந்து reasonably good time. அதுல most of the time ovulation cover ஆயிடும். ஓகே, thank you so much for calling யாழினி. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். என் பேரு ஆனந்தி மேடம். ஓகே ஆனந்திமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ரம்யா லைன்ல தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். என் பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது. இப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. வயசுக்கு வந்ததுல இருந்தே வந்து அவளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். அதுல இருந்தே வெயிட் அதிகமா போட்டுட்டே வந்துட்டா. இப்போ வெயிட் அதிகமா தான் இருக்கா. கொஞ்சம் தான் சாப்பிடுறா, ஆனா வெயிட் குறைக்க முடியல. வாக்கிங் போறா, எக்ஸசைஸ் பண்றா, எல்லாமே பண்றா மேடம். ஓகேமா, உங்களுக்கு ஹார்மோன்ஸ்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? தைராய்டு ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துட்டோம். தைராய்டு ப்ராப்ளம் இல்ல, இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஆனா வந்து அந்த டேப்லெட்ஸ் 21 days டேப்லெட்ஸ் போட்டா மட்டும்தான் வந்து பீரியட்ஸ் வருது. அப்புறம் வந்து கரும்புட்டு வெடிக்கவே மாட்டேங்குது. 2 ஓவரிலையும் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு இதுவும் இல்ல. இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய போட்டு உடம்பு தான் இன்னும் கூட உண்டான மாதிரி இருக்கா மேடம். இப்ப லாப்ரோஸ்கோபி பண்ணிருக்காங்களாமா? பண்ணிட்டாங்க. அந்த ட்ரில்லிங் ப்ரொசீஜரும் பண்ணிட்டாங்க? எல்லாமே பண்ணிட்டாங்க மேம். சரி, அதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெகுலர் ஆகல? ரெகுலர் ஆகவே மாட்டேங்குது. சரிம்மா, நீங்க நேர்ல வந்து பாருங்க. இப்ப பிசிஓலே ஓவிலேஷன் இல்லாம அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட்ஸே நிறைய இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கும்போது பிசிஓட சிவியாரிட்டி, இவங்களுக்கு வந்து பிசிஓ ரொம்ப சிவியரா இருக்கு, அதுதான் ப்ராப்ளம். ஸோ வெயிட் ரிடக்ஷனை விடாதீங்க. தொடர்ச்சியா எந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு டயட்டு, வாக்கிங் எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணி ஓரளவுக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வெயிட் குறைஞ்சாதான் எந்த இன்ஜெக்ஷன்ஸும் டேப்லெட்ஸும் லாப்ரோஸ்கோப்பியும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வெயிட் ரிடக்ஷன் தொடர்ச்சியா பண்ணுங்க. ப்ளஸ் இப்போ நிறைய அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு பிசிஓக்கு, அதெல்லாம் கூட சேர்த்து ட்ரை பண்ணும்போது நேச்சுரலாவோ இல்லை ஓவிலேஷன் இண்டக்ஷனில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது எதுவுமே இல்லைனா தான் லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து 23 years தான் சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதனால ஐவிஎஃப்க்கு டைம் இருக்குது, அவசரப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் வாக்கிங்லாம் போய் வெயிட்டை குறைச்சி அடுத்து வந்து டேப்லெட்ஸ்லேயே ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சுகன்யா, நான் மன்னார்ல இருந்து கால் பண்றேங்க. சுகன்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சொல்லுங்க சுகன்யா. எனக்கு வந்து 24 வயசு மேம். ஓகே.
எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 20 மாசம் ஆகுது. ம் ஓகே சொல்லுங்க. 2 டைம் வந்து கன்சீவ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு தான் கன்சீவ் ஆனேன். ஓகே. அது வந்து 63 நாளையில வந்து எனக்கு வந்து ப்ளீடிங் லைட்டா பட்டுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனோம். அப்புறம் ஹார்ட் பீட் நின்றுட்டு அப்படின்ட்டு டிஎன்சி பண்ண சொல்லிட்டாங்க. சரி. ஃபர்ஸ்ட் டிஎன்சி பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் அப்புறம் 8 மாசம் கழிச்சு மறுபடியும் கன்சீவ் ஆனேன். ஓகே. கன்சீவ் ஆகி அப்புறம் 53வது நாளையில 1 கிலோமீட்டர் இருக்கும் டிராவல் பண்ணோமா மறுபடியும் ப்ளீடிங் ஆயிடுச்சு. மறுபடியும் போனதுக்கு ஹார்ட் பீட் நின்றுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஹார்ட் பீட் இருந்ததா? அந்த 2 தடவை அபார்ஷன் ஆனு சொன்னீங்க இல்லையா? நாங்க ஹார்ட் பீட் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் ஹார்ட் பீட் ஒரு தடவை கூட ஸ்கேனில் கன்ஃபார்ம்டாக பார்த்ததில்ல? இல்ல மேம். ஆனால் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். சரி ஓகேம்மா. இப்போ அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஏன் இந்த மாதிரி திருப்பி அபார்ஷன் ஆகுதுன்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, சில பேருக்கு கர்ப்பப்பையில் மைல்டாக தடுப்பு சவர் மாதிரி இருக்கலாம், கர்ப்பப்பையில் சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வந்து ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பிளட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் இவாலுவேஷன் பண்ணிவிட்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணும்போது அடுத்த இந்த அபார்ஷன் வர்றது தடுக்கப்படும். செகண்ட், அப்படி எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னா ப்ராப்பராக ப்ரீ கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட்லாம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் ஹேவிங் அ நார்மல் பேபி இஸ் வெரி ஹை. பயப்பட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ஏன் அபார்ஷன் ஆச்சுன்றதுக்கு காரணம் கண்டறிய முடியுமான்னு பாருங்கள். ஓகே, ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ குட் மார்னிங் மேடம். நான் சென்னையிலேருந்து நஸ்ரீன் பேசுகிறேன். சொல்லுங்கள் நஸ்ரீன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஃபர்ஸ்ட் எனக்காண்டி நான் டீடைல்ஸ் கேட்டுக்கிறேன் மேடம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. வயது ஏஜ் வந்து 27 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்க நஸ்ரீன். எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது மேடம். எனக்கு ஓகேம்மா. எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே வந்து பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கு. 15 இயர்ஸ்ல வந்தேன் நானு. ஓகே. அது பாத்தீங்கன்னா வந்து டேப்லெட் போட்டாதான் எனக்கு மேடம் பீரியட்ஸ் வருது. ஓகேம்மா. அது 6 மந்த்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, 1 இயரா இருந்தாலும் பரவாயில்ல, வரவே மாட்டேங்குது மேடம். எனக்கு அப்படியே இருந்து கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க காலை மேரேஜ் ஆகி பார்க்க ஆரம்பிச்சோம். டேப்லெட் போட்டாதான் வருது. இப்ப பார்த்தா 7 இயர்ஸ் கல்யாணம் மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எனக்கு குழந்தை இல்லை மேடம். எனக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் மேடம், எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். ஓவரிஸ் வந்து வரமாட்டேங்குது. லெஃப்ட் சைடு ஒரு சைடு வருது, ரைட் சைடு வர மாட்டேங்குது. அந்த எக் டெவலப்மெண்ட் சொல்றீங்களா? ஆமா மேடம். ரைட் ஓவரி, லெஃப்ட் ஓவரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் மேடம். நானு அதுல வந்து உங்களுக்கு ஸ்கேன்ல பிசிஓ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஸ்கேன்ல பிசிஓ ப்ராப்ளம் இந்த மாதிரி சொல்லல மேடம். இப்போதைக்கு லெஃப்ட் ஓவரிஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கருமுட்டையை. ஓகே நஸ்ரீன், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பீரியட்ஸ் இர்ரெகுலர்னும் போது 2 விதமான ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். ஒன்று நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிசிஓ, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிசிஓ ப்ராப்ளம்னா ஓவரியில் வந்து அந்த கருமுட்டை பையில் வந்து சின்ன சின்ன நீர் கொப்பளமாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் வெயிட் ரிடக்ஷனோட சேர்த்து அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது மெடிசன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சக்ஸஸ் ஆகிடும். இன்னொரு அதர் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா எக்ஸே இல்லாததுனால அவங்களுக்கு எக் டெவலப்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக வர ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பரான இடத்துக்கு போய் எந்த காரணத்தினால உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பிசிஓனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா இர்ரெகுலர் சைக்கிள்ஸுமே பிசிஓ ப்ராப்ளம் கிடையாது. பிசிஓ இருக்கிறவங்களுக்கு தான் பிசிஓ ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். எக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் பிசிஓ ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுக்கு அடுத்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். பிசிஓடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கம்ப்ளீட்டான அவேர்னஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓவர் அவேர்னஸாக இருக்கவங்களும் கொஞ்சம் இந்தளவுக்கு அவேர்னஸ் தேவையில்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். ஓகே, தேங்க்யூ. இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த அரை மணி நேரம் டாக்டர் தண்டபாணி கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணலாம். அதுக்கு கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நான் பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் தண்டபாணியை மீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்.
ஓகே, ஜென்ரலா பல கொஸ்டின்ஸ் பல பேர் கேட்டிருப்பாங்க. கேளுங்கம்மா. பொதுவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இருதய நோய் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஆரோக்கியமான இருதயம் இருக்கணும்னா வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆயில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு. Correct. ஆனா வீட்ல இருக்க லேடிஸ் ஜென்ரலா ஒர்க்குக்கு போறவங்க, கொஞ்சம் வயதானவங்க முதியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்லயும் வேலை செய்யறேன், காலையில எழுந்துக்கிறேன், சமைக்கிறேன், இவ்வளவு வேலை செய்யறேன், நான் வேலைக்கு போறேன், இவ்வளவு ஒர்க் அவுட் நான் பண்ணிட்டு இருக்கேன், இதை தாண்டி வாக்கிங் போறது அவசியமான விஷயமா, எனக்கு நேரம் இல்ல, நான் ஆல்ரெடி நிறைய உடல் உழைப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் டாக்டர்? அது நான் சொல்கிறத விடங்க, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன வேலை வேணால் செய்திக்கங்க, அந்த வேலையால் உங்கள் பல்ஸ் ரேட் வந்து ஒரு 130 போகணும். அது போனால் எக்ஸசைஸில் கணக்காகும். இல்லை நீங்கள் செய்கிற வேலையால் உங்களுக்கு உடலில் வந்து வேர்வை வரணும். வேர்வை வந்தால் அது எக்ஸசைஸில் கணக்காகிடும். இல்லை உங்கள் உடலில் வந்து லேசாக ஒரு அனல் வரும். நம்ம இன்றைக்கி வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா உடம்பு ஒரு ஹீட் ஆகும். வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வரணும். இல்லை ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை கூட வச்சுக்க, லேசாக மூச்சு வாங்கும், அந்த லைட்டாக மூச்சு வாங்குற அளவாக நீங்கள் பண்ணணும். இந்த நாளில் எதனா ஒரு மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு அது எக்ஸசைஸில் கவுண்ட் ஆகும். இல்லாட்டி அது ரொட்டீன், அது வழக்கமான வேலையில் சேர்ந்துடும். ஒரு உடல் உழைப்பாளிக்கு உடல் உழைப்பு தான் இது வழக்கம், அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால தான் அந்த இது வந்து நீங்கள் பண்ணுறது இந்தந்த பேராமீட்டர்ஸ் இருந்தால் தான் அது எக்ஸசைஸில் கவுண்ட் ஆகும். இல்லாட்டி எக்ஸசைஸில் கவுண்ட் ஆகாது, ரொட்டீனில் போய்டும். ஓகே, ரொட்டீனா நார்மலா செய்யற வேலைகள் இல்ல, கொஞ்சம் வேர்வை சிந்துற மாதிரி இல்லைன்னா நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான வேலைகள் செஞ்சா அது எக்ஸசைஸ்ல கணக்காகும் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பாண்டிச்சேரில இருந்து குணவதி பேசுறோம் மேடம். அப்படியா? அப்ப யாருக்கா குணவதி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் குழந்தைக்கு அதே கேட்கலாம் மேடம். அப்படியா? ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க குணா, உங்களுக்கு என்ன? டாக்டர் குட் மார்னிங்க. சார், என் குழந்தைக்கு இப்ப 4 years ஆகுது. சரிங்க. அவன் வந்து பிறக்கும் போதே பை பர்த்டே அவனுக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னாங்க. 0.5 mm. சரிங்க. அது 6 monthsல க்ளோஸ் ஆயிடுச்சு. எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், க்ளோஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. சரிங்க. இப்ப வந்து நாங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் செஞ்சோம். அவன் பெருசான உடனே செஞ்சா எதனா ப்ராப்ளம் வருமா, ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுத்தலாமான்னு போய் கேட்கணும் சார். ஜென்ரலாக ஹோல் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஹோல் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றீங்க. இப்போ அதில் வந்து இப்போ எவ்வளோங்க மாடம் இருக்குது? க்ளோஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. 6 monthsல க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ கவலை இல்லைங்களா? ஏன் கவலைப்படுறீங்க? திருப்பி தொல்லை கொடுக்காது இது உங்களுக்கு. அதான் சார் பயமா இருந்தது. ஒன்ஸ் இதோட அதை மறந்துடுங்க. இப்போ பொண்ணோ பையனோ இந்த ஹோல்ன்றது உங்களோட இதோட மறந்துடுங்க. ஏன்னா பின்னால் வந்து கல்யாணம் அந்த டைமில் ப்ரெக்னென்சிலாம் வரும்போது இது தேவையில்லாமல் கலராது. ஏன்னா உங்களுக்கு அதை வச்சு நிறைய பேர் தேவையில்லாம தொல்லை தான் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு ஓஹோன்னு நல்லது வராது. இது இனிமேல் உங்கள் தொல்லையே கொடுக்காது இந்த ஹோல். இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் குடும்ப டாக்டர் நாளைக்கு அவங்க வந்து பின்னால் மன வழக்கில் இருக்கும்போது வேறு என்ன பிரச்சனை வந்தால் ஒரு சின்ன ஞாபகப்படுத்துங்க, அது இருந்தது இப்போ இருக்குதான்னு தெரிஞ்சால் அப்போ எக்கோல் அப்போ இல்லைன்னா அதோடு அதை மறந்துடுங்க. ஸோ இதோடு இதை மறந்துடுங்க, இதை பற்றி ஒன்றும் ஆகாது இனிமேல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஆட்ல ஓல் இருக்கு, அது அடைஞ்சிருச்சுன்னா அதை பற்றி பிற்காலத்தில் எந்த ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நார்மலாக லைஃப் லீட் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ்லையும் அவங்க ஈடுபடலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே டாக்டர், இந்த ஆட்ல ஓல் இருக்குன்னு சொல்கிறாங்க, தானாகவே அடைஞ்சிருச்சு, இதை தாண்டி வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஓலை அடைச்சிருக்காங்கனாலும் ப்ராப்ளம் பிற்காலத்தில் வராதா? வராது. இப்போ ஆப்ரேஷன் வேறு இல்லைங்க, இப்போ டிவைசஸ்ன்னு சொல்கிறோம், பட்டன் மாதிரி அது உள்ளே வந்து நரம்பு வழியாக போயிட்டு பட்டன் உள்ளே வந்து செலுத்திடும். இப்போ அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்தியாவிலே அது வந்துடுச்சு, இன்டர்வென்ஷன் கார்டியாலஜின்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் என்னென்னா கார்டியாவில் எது இருந்தாலுமே நீங்கள் த்ரூ இன்டர்வென்ஷன் நரம்பு வழியாக போய் ஹார்ட் உள்ளே போய் ஒரு பட்டன் இது இன்சர்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ஓட்டை ஒன்று கிரியேட் பண்ணுறது, ஒரு பிளாக் ஒன்று எடுக்கிறது, அது மாதிரி என்ன வேணால் பண்ணலாம், டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி. அதனால் இப்போ வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படுற அவசியமே இல்லை, ஆப்ரேஷனே இல்லாமல் பண்ணலாம். ஓகே டாக்டர், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு மைல்டு அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே அந்த அட்டாக் வந்த விஷயம் தெரியாமல் நார்மலாக போயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு அட்டாக் வரும், அதை அலட்சியப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் வந்துட்டவங்க எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வேணும் டாக்டர், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா சிவியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் அட்டாக் செகண்ட் வந்தவங்க வந்து ஜென்ரலாக ஏன் வருதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த அட்டாக் வந்து வரும்போது சிம்டம்ஸ் என்னென்னா தொப்புள்லேருந்து வாய் வரைக்கும், அந்த லோவர் ஜா வரைக்கும், ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு எங்கே வேணால் வழி வரலாம். நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், சென்டர் லெஃப்ட்டுன்னு சொல்கிறோம், அது ஜென்ரல். ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கிறவங்க 100% ஜெயிக்கிறாங்க கிடையாது. அதே மாதிரி இது 60% இட் மே பி ட்ரூ, பட் அதர் 40% இந்த கேட்டகரியில் வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வழி வருது வச்சுக்க, தொப்புளில் இந்த இடம் வரும், அவங்க கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வச்சுப்பாங்க. இங்கே வருதுன்னு வச்சுக்க ஜான் நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் விட்டுட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வந்த மாதிரி அன்ஈசினஸ் டிஸ்கம்ஃபர்ட் இந்த இடத்துல என்ன வந்தால் தே ஷுட் பி அவேர். அண்டு ஆன் ட்ரக்ஸில் இருக்கும்போது இப்போ வந்து நிறைய சேஃப்டி ட்ரக்ஸ் வந்துடுச்சுங்க. உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது, சைடு எஃபெக்ட் இல்லாத ட்ரக்ஸ் எல்லாம் வந்துச்சு, ப்ரைமரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம் அந்த ட்ரக்ஸுக்கு. அதை போட்டிங்கன்னா ஃப்யூச்சர் ஹார்ட் அட்டாக் வரவே வராது. அந்த மாதிரிலாம் வந்துச்சு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஓகே, இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். வணக்கம் பாப்பா. வணக்கம் பாப்பா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பாப்பா நாங்க திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா செங்காட்டுப்பட்டிங்கிற கிராமத்துல இருந்து பேசுறோம் பாப்பா. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் பாப்பா டாக்டர் கிட்ட பேசணும் பாப்பா. ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, வணக்கம் ஐயா. ஆ ஐயா 2006ல நான் பைபாஸ் பண்ணேன் ஐயா. பைபாஸ், வெரி குட். பைபாஸ் பண்ணி இப்ப 10-11 வருஷம் ஆச்சுங்க ஐயா. இப்போ நான் கடைசி ஒரு 3-4 வருஷமா செக்அப் போறீங்கய்யா. செக்அப் போல சொல்லுங்க, நான் சொல்கிறேன். போகலீங்கய்யா. இப்ப நார்மலா தான் இருக்கீங்க. நான் எல்லா உணவும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த கறிகிரியில இல்லாத எல்லா உணவும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வாக்கிங் மட்டும் போறது இல்லைங்கய்யா. நான் வாக்கிங் உடற்பயிற்சி மட்டும் கொஞ்சம் செய்யறது 3-4 வருஷமா விட்டேன் ஐயா. இப்ப அவரு ஆபரேஷன் பண்ண டாக்டர் சார் சொன்னாருங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க 10-11 வருஷம் கழிச்சு திரும்பி நீங்க வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம்னு சொன்னாங்கய்யா. அப்பா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். கேள்வி நீங்க சொல்லுங்க. வாக்கிங் போகாதனால ஏதாவது ப்ராப்ளம் வாங்கய்யா? திரும்பி செக்அப் பண்ணுமாங்கய்யா. பட் இப்ப நார்மலா இருக்கீங்க. மெயினாக வந்து உங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 11 இயர்ஸ் ஆகிடுச்சு, வாக்கிங் போகல, அது தப்பு இல்லை, தப்பு, அதாவது ஒரு பெரிய இது இல்லை. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து வாக்கிங்ன்றது இப்போ ஈவினிங் டைமில் உங்களால் ஒரு 1/2 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடில் நடக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் வந்து தொல்லை கொடுக்கல அப்படின்னு அர்த்தம், ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் ஒன்ஸ் பைபாஸ் பண்ணால் கூட பைபாஸ் இஸ் நாட் அ ஃபைனல் சொல்யூஷன். ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் அடிக்கடி ஆகுதுன்னா ஒரு ஜங்ஷனில் நம்ம ஃப்ளைஓவர் கட்டுறோம் இல்லைங்களா, பைபாஸ் அதே மாதிரி தான், ஒரு ஃப்ளைஓவர் மாதிரி. அந்த பிளாக்கை வந்து நாங்கள் பைபாஸ் பண்ணி அனுப்பிச்சிடறோம். அந்த பிளாக் அப்படியே தான் இருக்குது. அந்த பிளாக் உங்களுக்கு ஏற்கனவே ஏன் வந்தது? ஒன்று வாக்கிங் போகாது, கண்ணா பின்னான் வஞ்சனம் இல்லாமல் சாப்பிட்டது, இது மாதிரி பல காரணங்கள். ஏஜ், இதில் ஏஜ் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது, ஆனால் சாப்பிட்றது வாக்கிங் போகிறது தடுக்கலாம். ரெண்டாவதுங்க, ஒன்ஸ் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் கூட இப்போ நான் தான் சொன்னாலங்க, லேட்டஸ்ட்டாக சில மெடிசன்ஸ் வந்துச்சு, ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸுன்ட்டு. அதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிளாக்கோ ஃப்யூச்சரில் அட்டாக்கோ வராது. பட் என்ன தான் நாங்கள் மெடிசன் கொடுத்தா கூட அது 50% தான் எஃபெக்ட் வரும். இன்னும் மீதி 50% உங்கள் கையில் இருக்குது. எப்படின்னா வாக்கிங் அண்ட் ஆவரேஜ் டயட்டு. ஒரு வாத்தியார் எடுத்துங்க, திறமையான வாத்தியார் தான், பையனுக்கு நல்லா சொல்லி தருவார். பட் அந்த பையன் அதை மட்டும் கேட்டுட்டு போனாலும் எக்ஸாமில் என்ன பண்ண முடியும்? பாஸ் தான் பண்ண முடியும், 50 மார்க் தான் வாங்க முடியும். 50 மார்க்கு லைஃபுக்கு போகிறோம். ஆனால் இன்ஜினியரிங் சீட், மெடிக்கல் சீட் கிடைக்குமா? இவன் படித்தா தானே ஒரு 90-100 வரும். அதே மாதிரி நாங்கள் ஒரு 50% கொடுத்தா கூட மெடிசன்ஸு உங்கள் கிட்ட உழைப்பு. நான் என்ன சொல்கிறேன், டெய்லி முடியலனா கூட இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சண்டே ஒரு 4 hours அட் ஸ்டெச்சு நடந்துருக்குன்றாங்க, அது கூட போகிறேன்றாங்க. வீக்லி ஒன்ஸு சண்டே அது அந்த மாதிரி வாக்கிங் அது இருக்கணுன்றாங்க. ஸோ வாக்கிங் டயட் 50% உங்கள்கிட்ட இருக்குது, எங்ககிட்ட 50% தான். நீங்கள் உங்கள் அம்மா 50% யூஸ் பண்ணாவே நீங்கள் ஓஹோன்னு இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? எங்க மாமாவுக்காக போட்டிருக்கேன் மேம். ஏஜ் 54, ஹார்ட்ல அடைப்பு இருக்கு டாக்டர் மேடம். நாங்க அப்படியா? சரிம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான். சொல்லுங்கம்மா, ஹார்ட்ல அடைப்பு இருக்கு. அப்புறமா குட் மார்னிங். எங்க அத்தைக்கு 54 வயசு. அவங்களுக்கு ஹார்ட்ல அடைப்பு இருக்குன்னு கொண்டு காமிச்சோம் 1 year முன்னாடி. ரொம்ப சீரியஸா இருந்து கொண்டு பெட்ல வச்சிருந்து 5 days கூட்டு வந்தோம். டேப்லெட் என்னால எடுத்துக்க முடியல, பெயினா இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க. மந்த்லி செக்அப் போயிட்டு தான் இருக்கோம், டாக்டரை பார்த்து காமிச்சிட்டு தான் இருக்கோம், கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களால நடக்க முடியுதுங்களா? கொஞ்சம் இல்லைங்க, ஒரு ஈவினிங் டைம் மெயினாக வந்து இவங்கெல்லாம் எப்படி அசஸ் பண்ணனா, ஈவினிங் டைமில் உங்கள் ஸ்பீடு வேணாம், அவங்க ஏஜ் குரூப் ஸ்பீடு கூட ஒரு கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒரு 2 furlong நடக்க முடியுமா அவங்களால? நடக்க முடியுங்க சார். நடக்க முடியும்னா அந்த ஹார்ட்டோட அந்த பிளாக்கோட பாதிப்பு அவ்வளோ இல்லைன்னு தான் அர்த்தம். அது மாதிரி ஈவினிங் டைமில் மார்னிங் முடியும் எல்லாராலையும், ஈவினிங் முடியுதுன்னாவே நல்லா சாப்பிட்டுட்டு நடக்க முடியும் கொஞ்சம் தூரம் அப்படின்னா அவ்வளோ பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். இருந்தாலும் அது நல்ல வழியெல்லாம் இருக்குங்க. பிளாக்குங்க உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸு ப்ளஸ் மெடிசன், இல்லை இன்னொன்று இசிபி, நிறைய வழி இருக்குது சார். அது அவங்களுக்கு இப்படி காமிச்சதுல நார்மல் ஆயிடுச்சு, கூட்டு போங்கன்னு சொல்லி தான் கூட்டு வந்தோம். மந்த்லி ஒன்ஸ் யாரோ கூட்டு போய் செக்அப் பண்றோம். நானும் எங்க வீட்டுக்காரோ செக்அப் பண்ணி டேப்லெட் வாங்கிட்டு வந்து தான் சார் பாத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் டேப்லெட் அதிகமா இருக்கு. எனக்கு மூச்சு விட முடியல, மாடிப்படி ஏற முடியல, இன்னும் குழந்தை மாதிரியே ஃபீல் பண்றாங்க. வேற ஏதாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்களா சார்? எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்னா இப்போ நம்ம தான் கொஞ்சம் தைரியம் ஊட்டணும். எப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, எக்ஸசைஸில் வந்து நீங்கள் வாக்கிங் தான் அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டில் உட்காந்துன்னு ஓட்டுற எக்ஸசைஸ் சைக்கிள் இருக்குது. அது வந்து இப்போ அமெரிக்காவில் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நல்லா லூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடில் ஓட்டினாவே 20 minutes 6 months இந்த பிளாக்கு கரையிறதா அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி சொல்லுது. அதாவது ரோட்டில் ஓட்டுற சைக்கிள் கிடையாது,
வீட்டில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணுற சைக்கிள் நல்லா லூஸ் பண்ணிட்டு ஓட்டணும். அது மாதிரி நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா நோ கெயின் வித்தவுட் பெயின். அதாவது எந்த ஒரு வழி இல்லாமல் நம்ம எதுவும் சாதிக்க முடியாது. நீங்கள் நம்ம தான் சொல்லலாம், அம்மா இது சின்ன வயசில் நாங்கள் வந்து குழந்தையா இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணி எங்களுக்கு பிடிக்கல ஸ்கூலுக்கு போகிறது, எங்களை தொல்லை பண்ணி அமிச்சிங்க. இப்போ இது உங்களுக்கு பிடிக்கல தான், ஆனால் உங்கள் நல்லதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அவசியத்தை ஏற்றுக்கு தான் ஆகணும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். சொல்லி நீங்கள் தான் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமான விஷயம் இது செய்யுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு சின்ன மாற்றம் வரும்போது ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே டாக்டர், இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் முதியவர்கள் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களால நடக்க முடியல, இல்லை நடக்கிறது வேண்டாம் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கா? இல்லைன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே இந்த ஆரோக்கியமான சாப்பாடு இது சாப்பிட்றதுனால ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காட்டில் இருக்கிற சாமியாரெல்லாம் பாருங்கள், ஏன் 80-100 வரைக்கும் உயிரோடு இருக்காங்க? அவங்க பழம் பால் ஒரு லிமிட்டட் டயட்டு கொஞ்சம் வாக்கிங், அந்த மாதிரி லிமிட்டட் டயட் வாக்கிங்கே ஒன்று போகிறோம். நான் ஒன்று நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம எப்போ பார்த்தாலும் அப்பப்போ சாப்பிட்டுனே இருக்கிறோம். ரம்ஜான் எடுத்துங்க, ரம்ஜான் அப்போ ஃபாஸ்டிங் எடுத்துங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல்லில் தண்ணி படாமல் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு வந்து நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தாலும் உடம்பு ஒன்று தாங்கும். சரி, அது மாதிரி ரம்ஜான் நோன்பு இருக்கிற நம்ம நண்பர்கள், நான் வந்து என்னால் முடியல டயர்டாகுது யாரும் சொல்லி பார்த்துருக்கீங்களா? நான் லீவ் போட்டுறேன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? 12 hours ஃபாஸ்டிங்லேருந்து அவங்களால எப்படி வேலை செய்ய முடியுது? உடம்புக்கு வந்து அந்தளவு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போடணுன்ற கட்டாயம் கிடையாது. ஒரு மீடியமாக அப்பப்போ பால் பழம் இது மாதிரி சாப்பிட்டு கண்ட்ரோல் இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ இந்த டயட்டு அது மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஓன் வில் பவர்னால தான் வரும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பண்றோம். அப்படியா? இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரர். ஓகே, அவரோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தண்டபாணி லைன்ல தான் இருக்காரு. சொல்லுங்க மேடம். சரி. அம்மா, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சார், எங்க வீட்டுக்காரர் பேர் மதியழகன். சொல்லுங்க மேடம். அவருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு. என்ன ஏஜிங் மேடம் அவரு? என்னங்க சார்? வயசு என்னங்க? வயசு 54. சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். ராமச்சந்திரால வச்சு பார்த்துருக்கோம். சரிங்க மேடம். அப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 year ஆயிடுச்சு. ஒரு அட்டாக் வந்து 1 year ஆயிடுச்சு. அப்புறங்க திரும்பி இப்போ ஏதாவது இருந்தா மூச்சு நடந்தா வலிக்குது, மூச்சு விட முடியல அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாரு. சரிங்க. அப்புறம் திடீர்னு சாயங்காலம் ஆனா அந்த செரிமானத்தன்மை இல்லாத டைம்ல வந்து ரொம்ப வலிக்குது, எனக்கு நடந்தா மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி இறக்குதுன்றாரு. உங்களுக்கு என்ன சந்தேகம் மேடம்? சொல்லுங்க மேடம், நான் தீர்த்து வைக்கிறேன். அதான் சார், இப்போ அவருக்கு ஏதாவது டாக்டர் மறுபடியும் கன்சல்ட் பண்ணணுமா, இல்ல இது நார்மலா இருக்கிறது தானான்னு தெரியல, அதனாலதான் கேட்கிறோம். அதாவது கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது, சுகரும் இருக்குது. சரிங்க. கை கால் வந்து தோண்டு போயிடுச்சு. அவங்க அப்பா என்ன ஏஜ் வரைக்கும் நல்லா இருந்தாருங்க? உங்க இவர் மாமனார்? அவங்க அப்பா வந்து ஒரு 70 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாரு. அப்போ ப்ராப்ளம் இல்லைன்னா அவர் ஜெனட்டிக்ல இப்போ ஸ்ட்ராங் தான். என்னென்னா அவர் கூட இருக்கிற கொலஸ்ட்ரால், கூட இருக்கிற சுகரு, மேபி அவர் டென்ஷன் பார்ட்டே இருக்கலாம். இதனால் அவருக்கு இந்த ட்ரபிள் வந்துருக்குது. ஜென்ரலாக ஹார்ட் அட்டாக்கே ஏன் வருதுன்னா ஹார்ட்டில் பிளாக்கால் தான் வருது. அந்த பிளாக் வந்து ஒன்றா மல்டிபிள் பிளாக்காக நம்மளுக்கு தெரியாது. ஒரு பிளாக் தான் வந்து அட்டாக்கில் முடிஞ்சிடும், மீதெல்லாம் வந்து அட்டாக் அவர் அந்த நேரத்துக்கு வராது. அதனால தான் நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணோம், ஹார்ட் அட்டாக் வந்த உடனே நெக்ஸ்ட் டேவே ஆன்ஜியோ பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அந்த ஒரு பிளாக்கோடு போயிடுச்சா, வேறு எங்கன்னா பிளாக் இருக்குதா நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆன்ஜியோ பண்ணலன்னு வச்சுக்க, மீதி என்னென்ன பிளாக் இருக்குதா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, வீட்டுக்கு போயிருக்கு, அது கூட தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஹார்ட் அட்டாக் அவங்க கொடுக்குற மாத்திரை, வாக்கிங் இதெல்லாம் இப்போ போட என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கையான முறையில் இந்த மீதி பிளாக்கெல்லாம் சரியாகும். ஹார்ட் பிளாக் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஈவினிங் பாருங்கள், காலையில் எழுந்தால் 1/2 மணி நேரம் அவரால் நல்லா நடக்க முடியும். ஆனால் மதியானம் சாப்பிட்டுட்டோம், ஈவினிங்கை சாப்பிட்டா கொஞ்சம் தூரம் நடக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஹார்ட்டோட பிளாக் வர பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது பாதிப்பு இருக்கிற மாதிரி பிளாக் இருக்குதுன்னு அர்த்தம்.
என்னை கேட்டால் நீங்கள் ஒரு உங்கள் டாக்டரை பார்த்து இதை சொன்னீங்கன்னா அவங்க நிச்சயம் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. ஆஞ்சியோகிராம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது ஒரு டெஸ்ட்டு. இங்கே ஒரு குத்த போகிறாங்க, வழியே இருக்காது. 2 hours 4 hours டே கேர் மாதிரி வீட்டுக்கு அமைச்சிட போகிறாங்க. அந்த டெஸ்ட்டில் அடிஷ்னல் பிளாக் இருந்தாலும் நீங்கள் அப்பவும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி நாங்கள் சொல்லிவிடுவோம், நாங்கள் பைபாஸ் சொல்லிடுவோம், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் முடியுமோ, உங்கள் உழைப்புக்கு என்ன முடியுமோ, உங்கள் கண்ட்ரோல் சக்திக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் மெஷர்ஸ் சொன்னால் அதுலேயும் கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். திருப்பி டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஆஞ்சியோகிராம் பிளாக் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வழி, பிளாக் இல்லைன்னா இன்னும் நிம்மதியாக போயிடுச்சுன்னு விட்டுடலாம். நீங்கள் இதுதாங்க உங்களுக்கு நல்ல வழி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? சார் மேடம் ஜெயபிரகாஷ், திருச்சியிலிருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க ஜெயபிரகாஷ், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பாவுக்காக கேட்கலாம் இருக்கேன் மேடம். அப்பா வயசு வந்து 80 இருக்கு மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான். சொல்லுங்க ஜெயபிரகாஷ். சார் வணக்கம் சார். அப்பா வயசு 80 இருக்கு சார். பிபி சுகர் எதுவுமே இல்ல சார் அவருக்கு. 1 வீக் முன்னாடி லைட்டா ஹார்ட் அட்டாக் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம் சார். சரிங்க. ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணிட்டு 2 பிளாக் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். சரிங்க. சார் ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணும்போது ஆஞ்சியோபிளாஸ்ட்லாம் பண்ண முடியாது, ஓப்பனர் சர்ஜரி தான் பண்ணணும், இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க சார். வயசு அதிகமா இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் பண்றது பயமா இருக்கு சார். இது வேற தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்கா சார்? மருந்து மாத்திரையால சரி பண்ண முடியுமா சார்? உலகத்தில்ங்க எப்பவுமே எல்லாத்துக்கும் எல்லா வழியும் உண்டு. நீங்கள் அந்தந்த வழியில் போனீங்கன்னா எப்படின்னா, இப்போ 80 வயசு சொல்கிறீங்க, 2 பிளாக் சொல்கிறீங்க. அவர் வந்து ஒல்லியாக இருந்து நல்லா நடக்க முடியும், வெளில போகிறாரு வராரு. இப்போ கூட அந்த பிளாக் இருக்கும்போது ஒன்றும் இல்லை, உங்கள் கூட ஈவினிங் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒரு ஃபர்லாங் உங்கள் கூட ஈவினிங் அவர் உங்கள் ஸ்பீடில் நார்மல் ஸ்பீடில் நடந்தாவே அந்த பிளாக்கால் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு. சரி, இவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. இப்போது ஒரு திருடன் வந்து உங்கள்கிட்ட கத்தியை வைக்கிறான். கழுத்தில் கத்தி வைக்கிறதுக்கும் கையில் கத்தி வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கையில் கத்தி வச்சா அவங்களை ஒன்றும் பண்ண முடியும், இப்போ ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் கழுத்தில் கத்தி வச்சா உங்களால் முடியாது. அதே மாதிரி அந்த பிளாக்லேயும் லெஃப்ட் மெயின் முக்கியமான ரத்த குழாய் இருக்கும். அந்த பிளாக்கா இல்லை கிளை பிளாக்கா, டிஸ்டல் வந்து பெரிஃபரல் பிளாக்கா, அது வந்து கழுத்தில் கத்தின்றது மெயின் பிளாக்கு, முக்கியமான ரத்த குழாய் ஃபஸ்ட்லேயே பிளாக் ஆகிடுது. இல்லைன்னா அந்த இது டிஸ்டல், அதாவது இது தள்ளி போய் பிளாக் ஆகும். தள்ளி போய் பிளாக் எல்லாம் இல்லை, உங்களுக்கு அவ்வளோ தூரம் தொல்லை கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லா பிளாக்குமே டயட்டு, எக்ஸசைஸு, உங்களுக்கு மைண்டை வந்து ரெகுலராக மெடிடேஷன் பண்ணி காமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயம் கேட்கும். பிளாக் வந்து சரியாகுமா, ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லாமல் சர்ஜரி இல்லாமல், அது மாதிரி நிறைய கேஸ் சரியாக இருக்குது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் சொல்கிறாங்க. அந்த முயற்சி வந்து நிச்சயம் உங்களுக்கு பரிசு தரும். ஏன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா, தெய்வத்தான் ஆகாதன்னு முயற்சித்தன் மெய் வருந்த கூலி தரும். அந்த முயற்சி உங்களுக்கு கேட்கும் வித் ட்ரக்ஸு. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு டாக்டர். தி ஏஜ் ஃபேக்டர் சொல்றாங்க. இந்த ஏஜ் ஃபேக்டர்ன்றது ஒரு பெரிய விஷயம். பெரிய பெரிய ஆபரேஷன்ஸ் எடுத்துக்கும் போது கொஞ்சம் வயதாயிடுச்சுன்னா எடுத்துக்கலாமான்ற ஒரு யோசனை வருது. வாக்கிங் போறது ஒரு சிலரால தான் முடியற விஷயம். கொஞ்சம் ஏஜ் ஆயிட்ட பிறகு அவங்களுக்கு தளர்ச்சி வந்துடும், வாக்கிங் போக முடியாது. அவங்களுக்கு வீட்டில் இருந்தபடி வேற என்ன செய்யலாம்? இப்போ பாருங்கள், வயசாக நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா என் முட்டி தேஞ்சு போச்சு நடக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ண, நீங்கள் படுத்துக்கினேன் இப்போ காலை தூக்குறது, இல்லை நின்று குஞ்சு கையை தூறது. இப்போ சின்ன வயசில் நீங்கள் பிடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களாம் சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி கையை ஷேக் பண்ணுவாங்க, அப்படி மேலே தூக்குவாங்க, குனிவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அந்தந்த முட்டி பாதிப்பு இல்லாமல், அந்தந்த இது ஜாயிண்ட்டு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மார்னிங் இல்லைனா கூட ஈவினிங் டைம் ஒரு 10 minutes ஒரு 15 minutes பண்ணாவே சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்ன்ற மாதிரி உங்களுக்கு அந்த கொஞ்சமே நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் நிறைய வருது. அதுக்கான மைய காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் இதுதானா, இல்லைன்னா வந்து ஜெனட்டிக்கா இருக்கும்? ஜெனட்டிக்கா இருக்கும் மேடம். ஜெனட்டிக்கில் ஒரு இது சொல்கிறாங்க மேடம், அது இங்கே இல்லைங்க மேடம், அமெரிக்காவில் தான் இருக்குது. அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரால் ஜெனட்டிக். அந்த உடம்பு என்ன ஆகும், நிறைய கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணி இருக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு 10th 15th இயர்லேருந்து ஹார்ட் அட்டாக் சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ கொலஸ்ட்ரால் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம இந்தியாவில் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம், இந்த பசங்க ஸ்மோக் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஸ்மோக் பண்ணும்போது நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். என்ன ஆகுது, அந்த ரெகுலர் ஸ்மோக்கே தொல்லை. இவங்க ரெகுலர் ஸ்மோக் இல்லாமல் அந்த கஞ்சா, மரிஜோனா, அது மாதிரி நிறைய பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ இதில் அவங்க கண்ணுக்கே தெரியாது அடிச்சிடறாங்க. அது அடித்தோன்னு என்னது, ஹார்ட் உள்ள ரத்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. எங்களுக்கு அப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அட்மிட் ஆனார், 17 year தான். கேட்டால் நான் ஹிஸ்ட்ரி எக்ஸ்போஸ் பண்ணும்போது, சார் இது மாதிரி கலந்து அடித்தோம். அப்போ நான் சொல்லிட்டேன், அப்போ அதனால தான்ப்பா வருது. மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டோம், தம்பி இந்த மாதிரி அதாவது நம்ம அன்நேச்சுரல் ஹேபிட்டு ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு தொல்லை வரும், நிச்சயம் வரும். அதனுடைய விளைவு தான் இது. அது மாதிரி வருங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி அந்த இது அன்எத்திக்கல் ஸ்மோக்கிங் சொல்லுவோம், அது பண்ணால் 17 வயசுலேயே வந்துடுது. அது மாதிரி நாங்கள் நிறைய கேஸ் இப்பவும் பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் பசங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க மாறிடுறாங்க, சொன்னவொடனே தயாரித்து சேஞ்சி.
ஓகே, அன்வான்டட் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்றது சின்ன வயசுலயே வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ் தடுக்கும் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம் என் பேர் யாழினி, நான் ஜாஃப்ரகான் பேட்ல இருந்து கால் பண்றேன். ஓகே யாழினி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட ஹஸ்பண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஓகே யாழினி, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சார் ஒரு 10 இயர்ஸா எங்க வீட்டுக்காருக்கு ஒரு 21 இடத்துல கொழுப்பு கட்டிகள் இருக்கு சார். சொல்லுங்க மேடம். அவருக்கு இப்போ ஏஜ் வந்து 37. 37. வெரி குட். அவங்க அப்பா 10 இயர்ஸ் பேக் வித்தின் 1 ஹார்ட் அட்டாக்லயே இறந்துட்டாரு. அவருக்கு அப்போ என்ன ஏஜுங்க அந்த டைம்ல? அவருக்கு 57ங்க. ஸோ லெஸ் தேன் 60. சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். இப்போ வந்து இவருக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா? சில டைம்ல லெஃப்ட் சைடு வலிக்குது, அது மாதிரி ஏதாவது சொல்றாரு. ஃபஸ்ட்டு கொழுப்பு கட்டி பற்றி உங்களுக்கு விவரம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொழுப்பு கட்டி வந்து உடம்பு ஃபுல்லாகிற கொழுப்பு கட்டி வந்து இதுக்கும் நம்ம உள்ள அதாவது நம்ம கொழுப்பு எங்கே இருக்கணும்னா, நீங்கள் ரோட்டில் போயினே இருக்கீங்க, கல் இருக்குது, ரோடு ஓரம் கல் இருந்தால் நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் ரோடு நடுவில் கல் இருந்தால் நம்ம நிச்சயம் கவலைப்படும். அதே மாதிரி இருக்கிற கொழுப்பு கட்டி எப்படின்னா, ரத்த குழாய் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஹார்ட்டுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. அங்கங்கே ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் மேபி அது சட்டை கிட்ட கேட்டால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குமே தவிர அதனால் ஹார்ட் ட்ரபிள் வராது. ரெண்டாவது, உங்கள் மாமனார் வந்து லெஸ் தேன் 60 சொல்கிறீங்க. லெஸ் தேன் 60 இயர்ஸ் அவர் வந்து டெத் ஆகிறாருனாவே நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி இவர் வந்து அப்போ உஷாராக என்னடா அப்போ தான் 57 சொல்கிறாங்களே, நம்ம ரொம்ப நாள் வாழணும்னா நம்ம சில உணவு கட்டுப்பாடுகள், சில எக்ஸசைஸு, மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணால் நீங்கள் விதியை மதியால் ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் 80 வயசு வரைக்கும் நல்லா இருக்க முடியும் உங்களால். இது ரெண்டாவதுங்க. அப்புறம் மூணாவது என்னங்க சந்தேகம்? அதுதான் சார், இப்போ கடந்த 2 இயர்ஸ் அதனால பயந்து அவரே நீங்கள் வலி சொன்னீங்களா, இப்போ மார் வலி சொல்கிறீங்க. இப்போ நம்ம சிலதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். மாரில் நம்மளுக்கு ஹார்ட் மட்டும் அங்கே இருக்குது, உணவு பாதை இருக்குது, அதில் எரிச்சல் வந்து அண்ணாவும் இங்கே தான் தெரியும், இந்த எலும்பில் வலி இருந்தால் எங்கே தெரியும், இங்கே தான் தெரியும், நுரையீரலில் ப்ராப்ளம் வந்தால் மூச்சு வாங்குறது எங்கே தெரியும், இங்கே தான் தெரியும். சரி, எல்லாமே நீங்கள் மார் வலி மாரில் என்ன இருந்தால் ஹார்ட்டை நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா ஹார்ட்டு தான் சீரியஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுதான் நம்ம இசிஜி எக்கோ பேசிக் டெஸ்ட் பண்ணிட்டு அதில் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைன்ற சொல்கிற வார்த்தை என்னென்னா ஹார்ட்டால் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் எலும்பில் வரலாம், உணவு பாதையில் வரலாம், நுரையீரலில் வரலாம், ஆனால் அதெல்லாம் உயிருக்கு ஆபத்து வராது. ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட வேணாம், ஆனால் டெஸ்ட் பண்ணிக்கங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில அமிர்தராஜ் சார் மேடம். அப்படியா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க சார்? இது ஆஞ்சியோ பண்ணி 1.5 வருஷம் மேடம். ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. ஆஞ்சியோ பண்ணி 1 இயர் ஆகுதுங்க. அப்புறங்க சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆஞ்சியோ பண்ணி 1.5 வருஷம் சார். ரெண்டு அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். சரிங்க. ஒரு அடப்பு எடுத்தாச்சு சார். வெரி குட். ஒரு அடப்பு வந்து மாத்திரையில கரைச்சிடலாம்னு சொன்னாங்க. நிச்சயம் முடியும். சொல்லுங்க. இப்போ மாத்திரை ஜிஹெச் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். எப்போயாவது நடுவு முதுகு வலிக்குது சார். சமயத்தில் வந்து ஆட்டு வந்து துடிப்பு ஒரு 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் துடிக்குது சார். கொஞ்சம் படபடப்பாக இருக்கும். சொல்லுங்க. ஆமாம், அது நான் தேங்காய் உரிக்கிற வேலை சார். இன்னும் வேலைக்கே போகல சார், பயந்துட்டு போகாமல். இல்லைங்க, நீங்கள் உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ அந்தந்த வேலை நீங்கள் செய்யணும். உங்கள் உடம்புக்கு முடியாத வேலை தான் நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடாது. சரிங்க சார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஆன் ட்ரக்ஸில் இருக்கும்போது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டீங்க, அந்த மருந்து கரையிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டுன்னு இருக்கீங்க. ஆன் ட்ரக்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுற மாதிரி. ஹெல்மெட் போட்டால் உங்களுக்கு தலைக்கு என்ன பிரச்சனை வருமா? வராது. அது மாதிரி ஆன் ட்ரக்ஸில் இருக்கும்போது, ஓரளவு உழைப்பில் இருக்கும்போது, ஓரளவு டயட்டில் இருக்கும்போது நிச்சயம் இந்த பிளாக் வந்து குறையிலனா கூட பெரிய அளவில் வராமல் வேறு பிளாக் வராமல் அந்த மாத்திரைங்களே உங்களுக்கு தடுக்கும். அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க. நீங்கள் எப்போவுமே போகிற மாதிரி போங்க. இப்போ குஞ்சு நிமிடுறோம் பிடிச்சிக்குது, அது ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு முடியுமா நம்ம? அதே மாதிரி உங்கள் வேலையாலே கூட அந்த மஸ்குலோஸ்கெலட்டல் ட்ரபிள் வரலாம். வேலை விஷயத்திலே கூட திரும்பி படுக்கிறீங்க, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்லேயே படுக்கிறீங்க, அதனால் வலி வரலாம். அதெல்லாம் நீங்கள் ஹார்ட்டுன்னு ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லாமே ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா அந்த மாத்திரை வந்து நிச்சயம் சயின்டிஃபிக்காக ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். நம்ம ஹார்ட்டு நல்லா இருக்குது, நம்மளுக்கு மீதி வலி வந்து சாதாரண வலி தான் அப்படின்னு நீ மனசில் வச்சிக்கின்னு உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ அந்த முடிஞ்ச வேலையை நீ செய்துன்னு இருங்க. உங்கள் உடம்பே சொல்லும் சில நேரத்தில் வேணாம் அப்படின்ட்டு விட்டுருங்க அதை. ஆனால் உடம்புக்கு முடிஞ்ச வேலை நிச்சயம் செய்யணும் நீங்கள். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஹார்ட் டிசீஸை பற்றி ரொம்ப விளக்கமாக பேசுனீங்க, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். இந்த 1 மணி நேரம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.